எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 20க்கான காணொளி. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 20க்கான காணொளி. இந்த காணொளியில் வரக்கூடிய 50 வினாக்களும் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகம் புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு காணொளிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுவீங்க, தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறதுக்கு நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கும் நீங்கள் வேறு எந்த கான்ட்ரிபியூட்டும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது கேள்வி கேட்குறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளிகளை பார்க்குற மற்ற நண்பர்கள் ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லை நான் பார்த்தாலும் அதை ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துள்ளது. அதில் கேள்விகளும் கேட்குறோம். அதுக்கு நிறைய பேர் பதிலளிச்சுட்டு வரீங்க. இப்போ இந்த காணொளிக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நீலகேசி. நீலகேசி நீலகேசிங்கிறது என்னது? ஐஞ்சிறுகாப்பியம். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்னென்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? 3. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, திரியோக மருந்து. அப்படின்னா 3 யோக மருந்து. தெளிவுனா நட்காட்சி. திறத்தன தன்மையுடையன. கூற்றவா பிரிவுகளாக. இந்த மாதிரி பொறுத்துக்களாக ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நான்காவது கேள்வி, தருவரை சருக்கம் இடம்பெற்றுள்ள நூல் எது? தருவரை சருக்கம். நீலகேசி. நீலகேசி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடு. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் சிலப்பதிகாரம் என்பது தவறு. அடுத்து நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. அப்போ சரி. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அடுத்து ஆறாவது கேள்வி, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம். கவிமணி தேசிய விநாயகம். அடுத்து ஏழாவது கேள்வி, பொறுத்துக. ஆப்ஷன் பி, மட்டு. மட்டுனா அளவு. சுண்டனா நன்கு. வையம். வையம்னா உலகம். திட்டுமுட்டு தடுமாற்றம். திட்டுமுட்டு தடுமாற்றம். அடுத்து எட்டாவது கேள்வி, தேசிய விநாயகம் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? தேசிய விநாயகம் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? கவிமணி. கவிமணி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, கவிமணி தேசிய விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல். கவிமணி தேசிய விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் உமர்கய்யாம் பாடல். உமர்கய்யாம் பாடல். அடுத்து 10வது கேள்வி, மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர்
மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர்? கவிமணி. கவிமணி. அடுத்து 11வது கேள்வி. வேர்பாறு தாளை பாரு மிஞ்சினக்கால் பட்ப செந்தூரம் பாரே என்ற வரியை சொன்னவர்? வேர்பாறு தாளை பாரு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்ற வரியை சொன்னவர்? சித்தர்கள். சித்தர்கள். அடுத்து 12வது கேள்வி. சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுகிறது? அனைத்தும் சரி. அனைத்தும் சரி. மூலிகை, தாது பொருள், உலோகம். அடுத்து தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸை பயன்படுத்தினர்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸை பயன்படுத்தினர்? தாவரங்களை. தாவரங்களை. அடுத்து மனித மூளையில் எத்தனை கோடி நியூரான்கள் உள்ளன? மனித மூளையில் எத்தனை கோடி நியூரான்கள் உள்ளன? 10,000. அடுத்து மூக்கு மற்றும் கண்ணின் முடிவு எங்குள்ளது? முன்மூளை. முன்மூளை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. சரி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. சரி. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 17வது கேள்வி. மூளையானது உடம்பிற்கு தேவைப்படும் உயிர்வளி மற்றும் குருதியில் எத்தனை பங்கை எடுத்துக்கொள்கிறது? 5இல் 1 பங்கு. 5இல் 1 பங்கு. 18வது கேள்வி. மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் யார்? மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் யார்? அனைத்தும் சரியானவை. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. சராசரி மனிதன் தம் வாழ்நாளில் 10 வருடங்கள் தூங்குகிறான் என்பது தவறு. மனிதன் வாழ்நாளில் 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. அடுத்து 20வது கேள்வி. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? சுஜாதா. அடுத்து எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் 2 வகைப்படும். பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. நடந்து என்பது வினையச்சம். பிரிச்சிங்கன்னா பாருங்கள், இத்து கூட்டல் ஊன் வருங்களா? இந்த மாதிரி ஊன் வந்துச்சுன்னா அது வினையச்சம். அடுத்தது பேசிய ஈ கூட்டல் ஆ, யாவை பிரித்த ஈ கூட்டல் ஆ. இந்த மாதிரி ஆண் வந்துச்சுன்னா அது பெயரச்சம். இந்த ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அடுத்து எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். பெரிய குறிப்பு பெயரச்சம். அடுத்து ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும். ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும். முற்றெச்சம். முற்றெச்சம். அடுத்து காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் டேஸ் எனப்படும். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் டேஸ் எனப்படும். குறிப்பு வினையச்சம். குறிப்பு வினையச்சம். அடுத்து செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம்.
செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம். அடுத்து 26வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. படித்த மாணவன் பெயரெச்சம். படித்து முடித்தான் வினையெச்சம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆங்கிறது பெயரெச்ச விகுதி, ஊங்கிறது வினையெச்ச விகுதி. அப்போ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். இது தற்செயல் நிகழ்வு. தற்செயல் நிகழ்வு. அடுத்து எத்தனை நிமிடத்திற்கு ஒருமுறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். எத்தனை நிமிடத்திற்கு ஒருமுறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். 90 நிமிடத்திற்கு ஒருமுறை. அடுத்து மூளை உடம்பின் எடையில் எத்தனை பங்கை கொண்டுள்ளது? 50ல் 1 பங்கு. அடுத்து 30வது கேள்வி. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்றவை மூளையின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது? வலது பகுதி. வலது பகுதி. அடுத்து தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் பக்தவச்சல பாரதி. பக்தவச்சல பாரதி. அடுத்து வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் வரும் சிறுத்தையின் பெயர் என்ன? பித்தக்கண்ணு. பித்தக்கண்ணு. அடுத்து 33வது கேள்வி. வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் வரும் சருகுமானின் பெயர் என்ன? கூரன். கூரன். அடுத்து காடர்கள் தங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆள் அளப்பு. ஆள் அளப்பு. அடுத்து 35வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. காடர்களின் கதைகளை தொகுத்தவர் கீதா. காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்ற தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் ஐ. பிரியா. அப்போ இந்த 2 கூற்றுமே தவறு. கூற்று 1 மற்றும் 2 தவறு. அடுத்து பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை டேஸ் என்பர். பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை டேஸ் என்பர். முற்று வினை. முற்று வினை. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஸ் எனப்படும். குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. அடுத்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று டேஸ் எனப்படும். வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2 சரி. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16 சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து உழவு தொழில் வாழ்க இது எவ்வகை தொடர்? உழவு தொழில் வாழ்க இது எவ்வகை தொடர்? விளைவு தொடர். விளைவு தொடர். அடுத்து கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். செய்தி தொடர். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர்.
விளைவு தொடர், விளைவு தொடர். அடுத்து பொருத்துக, ஆப்ஷன் சி. இது வந்து கலை சொற்கள். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. கலை சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு காணொலியிலையும் வர கலை சொற்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ், சமவெளி பிளைன், பள்ளத்தாக்கு வேலி, புதர் திக்கட். அடுத்து திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல், திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை, திருவள்ளுவ மாலை. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, அதாவது 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லைங்களா, 18 அந்த நூல்களை உங்களுக்கு தெரிஞ்சது நூல் ஆசிரியர், நூல் ஆசிரியர். அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி, உவமை அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. அடுத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி, பிரிது மொழிதல் அணி. அடுத்து திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அடுத்து இல்லறவியல் திருக்குறளின் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது, இல்லறவியல் திருக்குறளின் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது அறத்துப்பால், அறத்துப்பால். அடுத்து அமைச்சியல் திருக்குறளின் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது பொருட்பால், பொருட்பால். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை, நடுவு நிலைமை. அதாவது இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 20க்கான காணொலி. இந்த காணொலி வாயிலாக 2 கேள்வி கேட்டிருந்தேன். என்னது, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 18 கீழ்கணக்கு நூல்கள், நான் 18 கேட்கல, உங்களுக்கு தெரிஞ்ச 18 கீழ்கணக்கு நூல்கள் அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு பார்க்கலாம் அடுத்த டெஸ்ட் நம்பர் 21ங்காட்டி எத்தனை பேர் பதிலளிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை பேர் போட்டித் தேர்வுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறீங்கிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்த காணொலி 21 டெஸ்ட் நம்பர் 21 கொடுக்கும்போது நான் வந்து எத்தனை பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காணொலி வாயிலாக சொல்லுவேன், அவங்களோட பேரும் படிப்பேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து பயன்பெறுங்க மற்றும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.